Welcome to Wannabe Journey, and I hope you guys are coming back. I really don't know what's happening right now. And this is week 4, and I have done around 6 workouts this week, and 2 of them were running, and the remaining were focused on the strength training part. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இந்த வாரம் ஃபுல்லாமே நான் எதுவும் ஷூட்டே பண்ணலை. இந்த வாரம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், எழுந்தது லேட்டு, கரெக்டாக டைமுக்கு போகல. அதே சமயம் ட்ரெட்மில்லில் நான் நிறைய ரன் பண்ணிகிட்டு இருந்தனால அது எடுக்கலாமா இல்லையான்னு தெரில. நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஜிம்மு. ஸோ நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண வேணான்ட்டு விட்டுட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுந்திரிச்சு இந்த மாதிரி ரெக்கார்டிங் எல்லாமே நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் somehow it got missed and I messed up a lot of things in the past 2 weeks-ஆகவே நான் சொல்லலாம். வீக் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக போச்சு. பட் வீக் 3லேருந்து ஒரு மாதிரி அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் லைக் இன் கேஸ் ஆஃப் ஜேர்னலிங் பண்ணிகிட்டு இருந்தால அதுவே இருந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணல. ஸோ அது ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், சில நாள் விட்டுட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ரெக்கார்டிங் ஐ மீன் இன் கேஸ் ஆஃப் லைக் நோயிங் லைக் அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டேனா இல்லையா அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் கான் கம்ப்ளீட்லி ஆஃப். பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது வந்து ஓகே எல்லா டேவும் ப்ராப்பராக பண்ணிடுவேன்ட்டு தான். பட் லாஸ்ட் வீக்கை பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த வீக் 4ல் பார்த்தீங்கன்னா என்னோடய டயட் வந்துட்டு வாஸ் லிட்டில் ஆஃப் இன் சென்ஸ் லைக் கரெக்டான என்ன சொல்கிறது, நான் ஃபாலோ பண்ணுறது தான் பண்ணிட்டு வரேன். டிடன்ட் ஈட் ஜங்க் அண்ட் ஆல். பட் இருந்தாலும் அந்த கார்போட சோர்ஸ் வந்துட்டு டெய்லி வேரி ஆக ஆரம்பிச்சிச்சு. யூஸ்வலாக மார்னிங் வந்து ஒரு 300 grams or 350 grams ஆஃப் குக்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட்ருந்தேன். பட் இட் கான் டவுன் டு அரவுண்டு 150 அண்ட் ஆல் சம் டேஸ். ஸோ எல்லா நாளும் இருந்துட்டு ஒரே மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ கார்ப்ஸ் கம்மியாகிடுச்சு. பட் ப்ரோட்டீன் வந்துட்டு இட் வாஸ் அபவ் த 100 range. ஸோ அந்த இது வந்து குறையவே இல்லை. இட் வாஸ் கோயிங் வெல் வென் இட் கம்ஸ் டு ப்ரோட்டீன். லைக் மார்னிங் அந்த 5 eggs அந்த மாதிரி இதெல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரோட்டீன் கோல்ஸ் வாஸ் ஆன் பாயிண்ட். பட் தி கார்ப்ஸ் வேர் லைக் ஸ்லைட்லி அப் அண்ட் டவுன் அண்ட் திங்ஸ். ஸோ அப்படி தான் வந்துட்டு ஃபுல் இந்த வீக்கே வந்து அப்படி தான் போச்சு. அண்ட் ஒர்க் அவுட்ஸும் நான் வந்துட்டு ரொம்ப இந்த வீக் வந்து ஐ திங்க் ஐ டிடன்ட் கான்சன்ட்ரேட் மச். லைக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்துட்டு யூஸ்வலாக ஒரு புஷ் பண்ணுற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து இந்த வீக்கில் இல்லை. ஐ டிடன்ட் புஷ் மச் மை செல்ஃப் தட் ஹார்ட். ஒரு 5 செட்டு பண்ண வேண்டிய இடத்துல 4 செட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த வாரமே. ஸோ தெரில ஏன் அப்படிங்கிறது தெரில. மேபி ஒர்க் ஸ்ட்ரெஸ் அது எதுன்னு இருக்கலாம். பட் எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்கியூஸ் தானே. நம்ம என்னவாக இருந்தாலும் we have to try our best and perform the best in order for us to get the result we want. நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கணும்னா முன்ன பின்ன சாக்ரிஃபைஸோ இல்லை எக்ஸ்ட்ரா வேணாங்கிறப்போ எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஓகே. லைக் everything happens for a reason and let's just take this as a lesson, and moving forward we will make sure that we are not doing the same mistakesங்கிறது தான் ஒரு லெசனாக இருக்கும். அண்ட் யா ஸோ வீக் 5லேருந்து ஐ திங்க் ஐ ஷுட் பி ரெக்கார்டிங் மச் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா நாளும் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தெரில. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வில் சி. அது இன்னும் ப்ராப்பராக பிளான் கொண்டு வரல. ஸோ வீக் 5 கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுதா இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன ஷூட் பண்ணுறேங்கிறது இல்லை எப்படி ஷூட் பண்ணுறேங்கிறது. பட் பார்க்கலாம். ஐ திங்க் இந்த வீக் 5 we will know what's been happening. ஸோ வீக் 4ஓட ஒரு குவிக் சம்மரி மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். இது ரொம்ப டிவேட் ஆகி போயிட்டுருந்தேன். ஸோ I'll give a quick summary. ஸோ ஒர்க் அவுட்ஸ் வேர் அரவுண்ட் 6 workouts. So I did from Monday till Saturday. Sunday I skipped the workout, so it was an pure rest day only. So I didn't do any of those workouts or anything. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வாரத்துக்கோட ஒர்க் அவுட்டான அப்டேட்டு. அதே சமயம் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன் கன்சப்ஷன் வந்துட்டு ஐ திங்க்
ஒரு 2லேருந்து 3 டேஸ் தான் கன்சியூம் பண்ணியிருப்பேன். எல்லா நாளும் பண்ணல. ஒர்க் அவுட்ஸும் எல்லா நாளும் பண்ணாதனால ஐ மீன் ரன்னிங் போனேன். ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் எல்லா நாளும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சில டைம் நான் வந்து கொஞ்சம் வே ப்ரோட்டீன் எடுக்கல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹிட்டிங் வித் லைக் லைக் ஃபுட் வைஸ் வந்துட்டு ப்ரோட்டீனோட இது ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ தெர் வாசன்ட் எனி ப்ராப்ளம் வித் தட். And yeah, that was this week's update. And yeah, one more thing, I am also considering getting coached by some trainers in the gym or some online trainers, because இந்த இத்தனை வருஷமாக நான் வந்து ஒரு ஃபிசிக்கோ ஒரு கோலோ அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஐ நெவர் டுக் எனி ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெயினர்ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ நானாக ஓன் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் மாற்றி அது எதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். பட் ஒரு ட்ரெயினர் இருந்தால் மேபி இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். மேபி ஐ ட்ரை தெம் அவுட் ஃபார் அரௌண்ட் 2 to 3 months. லைக் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட இன்புட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்ட்ரென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட இல்லை, ஒரு ட்ரையல் பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஐ ஹாவ் அ ஃபியர் ஆஃப் ஃபெயிலிங். ஒரு ரெப் வந்து சரி ஃபெயில் ஆக போகிறேன்னா நான் ஐ டோன்ட் புஷ் மச். ஒரு 2 to 3 reps ரிசர்வில் தான் நான் ட்ரெயின் பண்ணுறேன். பட் இருந்தாலும் மேபி ஐ குட் ஹவ் புஷ்ட் ஈவன் ஹார்டர். லைக் மேபி அது 2 to 3 reps-ஆக கூட இல்லாமல் இருக்கலாம். லைக் இட் மைட் பி அரௌண்ட் 5 or 6, which is bad for hypertrophy. And if I want to push myself and make physical changes now, I have to know like what is my training limit and how hard can I push. So I think with the help of a trainer it would be much easier for me to know the limits of myself, and it would be easier for them to correct me if I am going anywhere wrong. ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் குட் திங் தான் நான் ஐ திங்க் ஐ கன்சிடர் இட். ஏன்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் எப்போவுமே நமக்கு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. வெரி ஃபியூ கேன் லைக் ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் தட் தே ஆர் மேக்கிங் தெம்செல்வ்ஸ். இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு லுக் அட் அ பர்சன் அண்ட் தென் சே ஓகே அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இங்கே அவன் மிஸ்டேக் பண்ணுறான், இதில் அவன் கரெக்டாக பண்ணலாம், இங்கே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவுட். பட் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிக்கணுங்கிறப்போ இட் பிகம்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு எப்போவுமே நம்ம ஏன் அது அந்த மிஸ்டேக்கோ ஏதோ பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஜஸ்டிஃபைபிள் தாட் இருக்கிறனால தான் நம்ம வி ஆர் அலோவிங் ourselves to make few mistakes here and there. It might be conscious, it might be unconscious as well. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ அது நமக்கு தப்புன்னே தெரியாது, நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தோணும்போது மிஸ்டேக் நடக்குதுங்கிறது மற்றவங்க நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் தான் தெரியும். ஓகே நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடத்துல, வி ஹாவ் டு கரெக்ட் அவர் செல்ஸ்ன்னு. ஸோ ஐ திங்க் இட் மைட் பி அன் குட் மூவ். பட் பண்ணுவேனா இல்லைன்னு தெரியல. மேபி இன் week 5 or 6 I might get myself an coach or a trainer to get myself transforming to a next level. Let's see how the upcoming week goes. I would say I like to apologize for not uploading frequently. Timings-um ஒரு மாதிரி மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். I don't want to do that much and I want to upload as frequently as possible. In terms of ஷார்ட்ஸ்னாலும் சரி இல்லைனா வீடியோனாலும் சரி. பட் ஷூட் பண்ணால் ஆக்சுவலாக நிறைய I will try to do that from the upcoming weeks. Hope you guys have a nice day, and yeah, this is me. See you guys in the next video. Bye.